நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. ஸோ நம்ம ரொம்பவும் ஒரு முக்கியமான சீரீஸ் தான் பார்க்க போறோம். கிரிக்கெட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரீஸ் அப்படின்னா ஐபிஎல் தான். ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி முதல் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ நீங்க மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச் வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 7:30 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிட்ச் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அப்படி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு தமிழ்ல படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா பிச்சோட பவுண்டரி லைன், அதுக்கப்புறம் பிட்ச் வந்து எந்த மாதிரியான இதுல இருக்கு, பிளாக் சாயிலா ரெட் சாயில் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். பிளஸ் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ரியல் 11ல வந்து எம்விபி ஆப்ஷன், ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாப் ஆப்ஷன், குபேரால டியோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என் பேர்ல யாராச்சும் பிரைம் அது கேட்டாலும் தயவு செஞ்சு வாங்கிக்கிறாதீங்க. அதுக்கு வாங்கினீங்கன்னா அது உங்களுடைய பொறுப்பு. நான் தெளிவா சொல்லிட்டேன், ஃப்ரீயா தான் நம்ம சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே போல நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராதீங்கன்னா இந்த ஐபிஎலுக்கு பெஸ்டா நம்ம பிளே பண்ண போறது விஷன் 11 ஆப்ல தான். உங்க எல்லாருக்குமே தெரியும் சீரீஸ் லீடர் போர்டோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே நாளைக்கு வந்து சீரீஸ் லீடர் போர்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆப்லயும் நல்ல ஒரு ஆஃபர் வந்து நம்ம தமிழ்நாடு யூசர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். ப்ரோ கபடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீரீஸ் லீடர் போர்டு வின் ஆகும். ஸோ அதுக்கான ப்ரூஃபே நான் வந்து டெலகிராம் சேனல் ஒன்ஸ் காமிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ட்ரஸ்டபுளா இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து ஷோ பண்றேன் உங்களுக்காகவே. ஸோ மறக்காம எல்லாருமே விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்பவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி ஒரு ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின் நம்ம சேனல் சார்பா கேட்போம். அது வீடியோவோட எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே சொந்த கிரவுண்ட் அப்படின்னா அது சென்னை கிரவுண்ட் தான். அந்த பிச்சை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல் எப்படி நடந்தது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரீசெண்டா நடந்த மேட்சை பார்க்கல. லாஸ்ட் இயர் ஐபிஎல் எப்படி ரிசல்ட் காமிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 குவாலிஃபயர் மேட்ச் நடத்தினாங்க. சோ குவாலிஃபயர் 2, குவாலிஃபயர் 1. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. மும்பை வந்து லக்னோ வந்து ஒன் சைடா வின் பண்ணாங்க. சிஎஸ்கேயும் குஜராத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ரெண்டுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. இந்த பிட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே அப்படின்னாலே ஸ்பின்னுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்ல. பட் போக போக பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபாஸ்ட் 5 விக்கெட், ஸ்பின்னர் 4, இங்க ஃபாஸ்ட் 9 விக்கெட், ஸ்பின்னர் வந்து 6 விக்கெட் அப்படின்னு சொல்லி நல்லாவே ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆல்சோ. அண்ட் பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் போயிட்டு தான் இருந்தது. லாஸ்ட் சீசன்ல ஒரு 9 மேட்ச் கிட்ட நடத்தினாங்க. 9 மேட்ச்மே ரொம்ப லோ ஸ்கோரும் கிடையாது, ரொம்ப ஹை ஸ்கோரும் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு பிட்சா வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல என்ன மாதிரியான ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன்ல ஆஃப் சைடு வந்து 61 மீட்டர் போட்டாங்க. லெக் சைடு வந்து பாத்தீங்கன்னா 70 மீட்டர் 70 மீட்டர் போட்டாங்க. ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து எப்பவுமே ஐபிஎல்ல இந்த ஸ்ட்ரைட்ல வந்து கொஞ்சம் பவர் போட்டு தான் ஆட வேண்டியதா இருக்கும். ஒண்ணு ஆஃப் சைடு வந்து கம்மியா போடுவாங்க, இல்லைன்னா லெக் சைடு வந்து கம்மியா போடுவாங்க. ஏதாச்சும் ஒரு சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா போடுவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த சிஎஸ்கே பிட்ச் அப்படின்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் பெருசா கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா இது வந்து முதல் மேட்ச், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிட்சை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பா ஸ்பின்னருக்கு வந்து நல்ல டேன் இருக்கும். பட் அது போக ஒரு 7:30 மணிக்குலாம் நீங்க நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் நல்ல ஒரு அபிஷியல் பிட்ச் ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம். இதுவும் அபிஷியல் பிட்ச் ரிப்போர்ட் தான். பட் இருந்தாலும் அன்னைக்கான டேல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல இந்த சென்னை பிட்ச்ல ஒரு 9 மேட்ச் நடத்தினாங்க. 9 மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5ம் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 4 வாட்டியும் வின் பண்ணாங்க. பெருசா பேட்டிங் ஃபர்ஸ்டுக்கும் பேட்டிங் செகண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 150க்குள்ள 8 இன்னிங்ஸும், 69க்குள்ள 2 இன்னிங்ஸும், 89க்குள்ள 4 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ். முதல்ல நல்லா ஹை ஸ்கோர் போயிட்டு இருந்தது. போக போக வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் வர ஆரம்பிச்சது. ஹை ஸ்கோர் சிஎஸ்கே 217 ரன் லாஸ்ட் சீசன்ல அடிச்சாங்க. லோ ஸ்கோர் லக்னோ குவாலிஃபயர் மேட்ச்ல மும்பைக்கு அகைன்ஸ்ட் ஆடினாங்க. ஆவரேஜான ஸ்கோரா ஒரு 170 நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சேனலுக்கான ஃப்ரீ கிவ் அவே.
ஸோ கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ண வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்க்கானது. இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபி வின் பண்ணுவாங்களா இல்ல அப்படின்னா சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத 1ஆம் நம்பர் போட்டு நீங்க இப்போ ஆர்சிபி சொல்றீங்கன்னா ஆர்சிபி. அண்ட் ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யார் வந்து அதிகமா விக்கெட் எடுப்பா அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க இதுல வந்து யாரை வேணாலும் சொல்லலாம். நீங்க வந்து முகமது சிராஜை கூட வந்து நீங்க தாராளமா சொல்லலாம். அடுத்து 3வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரு மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட், ஃபேண்டசினா ட்ரீம் லெவல்ல யார் இன்னைக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கி கொடுப்பா அப்படிங்கறதே நீங்க சொல்லலாம். ஸோ எம்எஸ் தோனின்னு கூட நம்ம போடலாம். ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை, தோனி வந்து பெருசா பாயிண்ட் வாங்கி கொடுக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் தோனி பேரை நம்ம போடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டா 3மே ஆன்சர் பண்ணி இருக்கிறவங்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்படும். அதாவது யாராச்சும் ஒருத்தர் வந்து 3மே கரெக்டா சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரெண்டு ஆன்சர் கரெக்டா பண்ணியிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போல ஒருத்தருமே இந்த 3மே கரெக்டா சொல்லல அப்படின்னா யாரு வந்து அடுத்து 2 வந்து கரெக்டா யாரு ஆன்சர் பண்ணிருக்கா, 2 இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணி இருக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடலாம். ஸோ அதனால எதுவுமே பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு கரெக்டா மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிருங்க, நமக்கு தெரியும். ஸோ கமெண்ட்ஸை வந்து நீங்க முன்னாடியே எடிட் பண்ணாலும் மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எடிட் பண்ணாலும் அது எடிட்டட்னு வந்துடும். ஸோ அதுவும் எதுவும் ஏமாற்ற முடியாது. ஸோ அப்படி நீங்க ஒருவேளை முன்னாடியே நீங்க பண்ணிட்டு அதை எடிட் பண்ணி முன்னாடி மேட்ச் ஆரம்பிக்கும் எடிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. 3 கொஸ்டின் தான், சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட். ஐபிஎல் அப்படின்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ் கேட்பீங்கிறதுனால ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 31 மேட்ச் நடந்திருக்கு. இதுல வந்து சிஎஸ்கே 20 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி வந்து 10 மேட்ச் தான் வந்து சிஎஸ்கே கிட்ட வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட்ல போயிருக்கு. சிஎஸ்கே வந்து ஆர்சிபி கிட்ட 10 முறை தோத்துருக்காங்க. ஆனா ஆர்சிபி சிஎஸ்கே கிட்ட 20 டைம் தோத்துருக்காங்க. ஆர்சிபி கூட ஆடும்போது சிஎஸ்கேயோட ஹை ஸ்கோர் 226, சிஎஸ்கே கூட ஆடும்போது ஆர்சிபியோட ஹை ஸ்கோர் 218. ஆர்சிபி கூட சிஎஸ்கே ஆடும்போது அவங்களோட லோ ஸ்கோர் 82, அதே லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு 70. எல்லா இதையும் பார்க்கும்போது ஹெட் டு ஹெட் ரிசல்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் சைடா ஸ்ட்ராங்கா இருக்கிறது சிஎஸ்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து பவுலர்ஸோட பேட்டில் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ருத்ராஜ் கைக்கோட பொறுத்த வரைக்கும் சிராஜ் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்து ரவீந்திரா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சீசன் ஆட போறாரு. அடுத்து அஜய்ங்க ரஹானே சிராஜ் பால்ல ஒரு டைமும் கரண் சர்மா பால்ல 3 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ அதை கொஞ்சம் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அடுத்து சிவம் துபே மேக்ஸ்வெல் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. மொயின் அலி மேக்ஸ்வெல் பால்ல 3 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. ரவீந்திர ஜடேஜா மேக்ஸ்வெல் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ இதுல நீங்க நல்லா பார்க்க வேண்டியது மேக்ஸ்வெல்ங்கிறது ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ ஆனா அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 பவுலர்ஸுக்கு பேட்ஸ்மேன் கிட்ட இருக்கு. ஸோ அதனால மேக்ஸ்வெலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி கரண் சர்மாவே நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண் சர்மா அண்ட் மேக்ஸ்வெல் 2 பேரையுமே ஆர்சிபி சைட்ல இருந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா சிஎஸ்கே பிச்சு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ 2 பேரும் மேபி விக்கெட் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து எப்படி சிஎஸ்கே பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி வந்து மொயின் அலி பால்ல 5 டைம், ஜடேஜா பால்ல 3 டைம், தீபக் சகார் பால்ல 1 டைம், சாண்டர் பால்ல 4 டைம். ஸோ விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்பின்னர் வந்து ரொம்பவே வீக் ஆடி இருக்காரு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் கிட்ட தான் இழந்திருக்காரு. சிஎஸ்கே ஸ்பின்னர் கிட்ட. அதுவும் இது அவங்களோட ஸ்பின் கிரவுண்ட் சொல்லி வச்சு விக்கெட் எடுத்த மாதிரி எடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம டியூப்ளசிஸும் மொயின் அலிட்ட 4 டைம், தீக்ஷனா கிட்ட 1 டைம். ஸோ 5 விக்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர் கிட்ட தான் விட்டுருக்காங்க. அடுத்து கிரீன் வந்து ரவீந்திர ஜடேஜா பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்து நம்ம மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொயின் அலி பால்ல 5, சிவம் துபே பால்ல 1, ஜடேஜா பால்ல 9, சாண்டர் பால்ல 2, தீக்ஷனா பால்ல 4. சொல்லவே வேணாம், மேக்ஸ்வெலுக்கும் ஸ்பின்னுக்கும் ஆகவே ஆகாதுன்னு தெரியும். அதுக்குன்னு இப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் 13, 15, 19 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் சிஎஸ்கே ஸ்பின்னர் கிட்ட தான் அவர் இழந்திருக்காரு. மஹிபாலை பொறுத்த வரைக்கும் தீக்ஷானா பால்ல 1 டைமும், தேஷ்பாண்டே பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. டிகே வந்து ஜடேஜா பால்ல 3, தேஷ்பாண்டே பால்ல 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சும்மா கொடுக்கணும்னு கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்காக தான். ஏன்னா மொயின் அலி வந்து பாத்தீங்கன்னா எப்படி விக்கெட் சும்மானாலும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க. 3 முக்கியமான பேட்ஸ்மேன் வந்து மொயின் அலிக்கு எப்படி எமனா இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால நீங்க வந்து மொயின் அலிக்கு வந்து
ஒரு கிராண்ட் லீக் டீம்லயாச்சும் நீங்க வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்றது யூஸ் பண்ணாம போறது உங்களுடைய கையில தான் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா நம்ம இப்பதான் ப்ரெடிக்ஷனே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாசிபிள் உள்ள ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திரா, அஜாங்கே ரஹானே, சிவம் துபே, மிச்சல், மொயின் அலி, அடுத்து தோனி, அடுத்து ஜடேஜா, அடுத்து தீபக் சகார், ஷதுல் தக்கர் அண்ட் தீக்ஷானா. இதுல ஃபாரின் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து தீக்ஷானா ஆடுவாரு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மிச்சல், ரெண்டாவது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரா. ஸோ இந்த 4 பேர் தான் ஃபாரின் பிளேயர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பத்திரானா வந்து ஒரு 2-3 மேட்ச் மிஸ் ஆகிற மாதிரி தான் சொல்றாங்க, இன்னும் அவர் வரவே இல்லை. அதனால மிச்சல் உள்ள ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா முஸ்தபிஸ் ரஹ்மான் உள்ள வந்துட்டாருன்னா அவரு கூட உள்ள ஆடுற ஃபாஸ்ட் எடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஆட வைக்கிறது தான் அவங்க போவாங்க. ஏன்னா மிச்சல் வந்து கரண்ட்ல எப்படி ஃபார்ம்ல இருக்காருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் போலிங் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகார், ஷதுல் தக்கர் இருக்கிறாங்க. ஸோ அதனால ஃபாஸ்ட் அட்டாக் இருக்கு, 2 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து ஸ்பின்னர் வச்சு தான் அடிப்பாங்க. அதனால போதுமானதாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரா. ஸோ ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் பவுலிங்கும் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரவீந்திரா தான் முதல் இம்பார்ட்டன்ட் பிக்ல நம்ம சூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவாரு. நீங்க இந்த வேர்ல்டு கப் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒண்ணு பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணுவார், இல்லைன்னா பவுலிங்ல விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. சொன்ன ரவீந்திரா வந்து முதல் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலிக்கு கொடுங்க. மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பிட்ச்ல பர்டிகுலரா இந்த வெனியூல வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் பண்ணுவாரு பிளஸ் பவுலிங்கும் பண்ணுவாரு. அதனால நீங்க மொயின் அலிக்கு வந்து 2வது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஜடேஜாவோட ஃபேவரட் கிரவுண்ட். அது மட்டும் இல்லாம சப்போஸ் இன்னைக்கு சிஎஸ்கே வந்து டாப் ஆர்டர்ஸ் வந்து ருத்ராஜும் ரவீந்திராலாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னா ஜடேஜாக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு தோனிக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா லாஸ்ட் சீசன்ல வந்து சும்மா டப்பு போட்டு எடுப்பாரு, நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அதனால ரவீந்திர ஜடேஜாக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு. அதனால 3வது இம்பார்ட்டன்ட்ல வந்து நீங்க வந்து ரவீந்திர ஜடேஜா வச்சுக்கோங்க. 4வதா வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா நடந்த T20 மேட்ச் எல்லாம் பார்த்தோம் நம்ம. அதுலலாம் ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. ஸோ அதிகபட்சமா 4 ஓவர்லாம் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதுல வந்து ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா அன்னைக்கு 4 ஓவர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் ஸ்பின்னரை வந்து நல்லா வச்சு செய்வாரு. அதனால நீங்க வந்து சிவம் துபைக்கு வந்து ஒரு 4வது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 5வது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ருத்ராஜுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேன், டாப் ஸ்கோர் வரக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. அடுத்து 6வதா வந்து பாத்தீங்கன்னா மிச்சலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து 7வதா வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணும் அப்படின்னா டிசிபியா வந்து இந்த மாதிரி மேட்ச்ல வந்து நீங்க தீக்ஷானா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷதுல் தக்கருக்குலாம் நீங்க வந்து தாராளமா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல யாருமே ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் டோனியை பிக் பண்ண மாட்டோம். எல்லாருமே டிகே தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து டோனிக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் போறீங்கன்னா அட்லீஸ்ட் 1 or 2 டீம்ல மட்டும் டோனியை வந்து ட்ரை பண்ணுங்க. மீதி எல்லாருமே உங்களுக்கே தெரியும் டிகே தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளவுதான் சிஎஸ்கே டீம். ஸோ ரஹானே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான். பட் ஒரு 30-40 ரன் பிளஸ் ஸ்கோர் பண்ணாதான் வரும் பாயிண்ட்ஸ். அதுக்கு நம்ம ஆல்ரவுண்டர் வச்சே நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிக்கிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி டீம். ஸோ ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது விராட் கோலியும் டியூப்ளசிஸும். லாஸ்ட் சீசன்ல 2 பிளேயர்ஸுமே ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணா ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா ஆனாங்க. இதுல ஸ்மால் லீக்ல மஸ்ட் பிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க விராட் கோலியை எடுத்தே ஆகணும். அந்த மாதிரிதான். ஏன்னா 100 பேர் ஃபேண்டசி விளையாடுறாங்கன்னா 100 பேருமே ஸ்மால் லீக்ல விராட் கோலி எடுத்திருப்பாங்க. அதனால அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். டியூப்ளசிஸை வச்சு வேணா நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அவரை நம்பி ஒருவேளை அவர் நம்ம எடுத்து ஸ்கோர் பண்ணிட்டு அவங்க எடுத்து ஸ்கோர் பண்ணலன்னா நம்ம அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். அதே மாதிரி படிடரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா படிடர் வந்து இப்பதான் ரீசெண்டா டெஸ்ட் டீம்லாம் வந்திருக்காரு இந்தியா டீமுக்குள்ள. ஒரு ஆவரேஜான பிளேயர், ரொம்ப டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப லோ அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா மிடில் ஓரளவுக்கு நல்லா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. அதுக்கு அடுத்து கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு கப் எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பிளஸ் நமக்கு வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அவர்கிட்ட. அதனால கிரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மேக்ஸ்வெலும் பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. எப்படி சிஎஸ்கேயோட டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற பேட்டில் நீங்க பாத்திருப்பீங்க. அதனால நீங்க மேக்ஸ்வெலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். டிகே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஒன்னு டோனி இல்லைன்னா நீங்க டிகே தான் எடுத்தாலும் எல்லாருமே
100 பேர் ஃபேண்டசி விளையாடுறாங்க ஸ்மால் லீக்ல அப்படின்னா அதுல 98% பேர் வந்து டிகே தான் எடுப்பாங்க. நமக்கு டோனி பிடிக்கும் ரொம்ப, ஆனா அதுக்கு நம்ம டோனி எடுக்க முடியாது, டிகே தான் எடுத்தாக வேண்டியதா இருக்கும். ஏன்னா எல்லாருமே டிகேயோட தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஆப்போனன்ட் இப்போ ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா கூட நீங்களும் உங்க ஆப்போனன்ட்டுக்கும் மேட்ச், அவனும் டிகே தான் எடுத்துட்டு வருவான், நீங்களும் டிகே தான் எடுத்து போவீங்க. டோனி எடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ டிகே 100 ரன் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, டக் அவுட்ல போனாலும் பிரச்சனை கிடையாது, 2 பேருக்கும் சேம் தான். ஸோ இவ்வளவுதான் ஆர்சிபியோட பேட்டிங் லைனப். பவுலிங் லைனப் பாத்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் அடுத்து சிராஜ் 2 பேருமே இன்னிங்ஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ அதாவது சிராஜ் வந்து ஒரு தொடர்ந்து 3 ஓவர் கூட பவுல் பண்ணலாம். ஏன்னா சிராஜோட ஸ்ட்ரென்த்தே அந்த ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்கிறதா. ஜோசப் வந்து 2 ஓவர் ஸ்டார்டிங்ல பவுல் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் கூட சேர்ந்து டெத்ல வந்து பவுல் பண்ணுவார். ஆகாஷ் தீப் தான் இந்த டீமோட டெத்ல பவுல் பண்ணுவார். அடுத்து ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா கரண் சர்மாவும் டேகர் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கேல கொஞ்சம் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மேபி அவர் வந்து ஸ்பின்னர் எடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் இருக்கு. ஸோ அதனால அது கூட நூம்பர் ஏதாவது இறக்குவாங்க. பட் இததான் ப்ராபபிளானா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த ஒரு இடத்துல ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற யாரை வேணாலும் இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் வேணும் அப்படிங்கிறதுனால ஸ்பின் தான் எட்டு வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜோசப், சிராஜ், டீப் 3 ஃபாஸ்ட் வச்சிருக்காங்க, கிரீனும் இருக்கிறாரு. அதனால மெயினா ஸ்பின்னர் தான் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா கூட ஒரு பேட்ஸ்மேன் கூட கொண்டு வரணும் கூட அவங்க வந்து உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் ஆர்சிபியோட பாசிபிள் 11. ஸோ இப்போ நம்ம சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்துடலாம். ஒரு ஸ்மால் லீக் டீம் பார்த்தா தான் திருப்தியா இருக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பொதுவா டிகே தான். ஸோ 100 பேர் விளாடுறாங்க அப்படின்னா 98% வந்து டிகே தான். அடுத்து விராட் கோலி, ருத்ராஜ் கைக்வாட் இந்த 2 பேருமே ஒரு சேஃபான பிக் தான். எல்லாருமே காமனா வந்து ஸ்மால் லீக்ல எடுக்கக்கூடிய பிளேயர் தான். அதுக்கடுத்து மேக்ஸ்வெல், ஜடேஜா, கிரீனு, ரவீந்திரா இந்த 4 பேருமே எல்லாருமே பொதுவா செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். அடுத்து சிராஜ் அண்ட் தீபக் சகாரும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். இந்த மிச்சலும் சதுல் தக்கர் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்சோட உங்களுக்கான ட்ரம்ப் கார்டு பிக்கா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மோயின் அலி எடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சதுல் தக்கர் பிளேஸ்ல தீக்ஷானாவை எடுத்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தீக்ஷானா ரொம்ப விக்கெட் எடுக்க மாட்டார். ஒரு மேட்சுக்கு 1 இல்ல 2 அந்த மாதிரிலாம் அதுக்கு மேல எடுக்க வாய்ப்பு இல்லை. மிஞ்சு போனா ஒரு விக்கெட் நல்லா எக்கனாமி மெயின்டைன் பண்ணி போல் பண்ணுவார். ஆனா சதுல் தக்கர் விக்கெட் எடுத்த அன்னைக்கு 3 நாளும் எடுத்துருவாரு, இல்லைன்னா எடுக்க மாட்டார். அட்லீஸ்ட் 1 or 2 எடுத்துடலாம். ஏன்னா டெத்ல போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சதுல் தக்கரையும் மிச்சலையும் ஒரு ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலா நீங்க மொயின் அலி, சிவம் துபே கூட வந்து நீங்க சதுல் தக்கருக்கு பதிலா கூட நீங்க தாராளமா எடுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு நான் கொடுக்குறேன். ரவீந்திரா, ஜடேஜா, கிரீனு, மேக்ஸ்வெல், கிரீன் வேணா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மிச்சலை கூட நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த 5 பேரையுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்சுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லோ பெர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவம் துபே, தீக்ஷானா, சதுல் தக்கர், அல்சாரி ஜோசப், கரண் சர்மா இந்த 5 பேரையுமே நீங்க வந்து கொஞ்சம் நல்லா போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் வேற, ட்ரம்ப் பிக் வேற, 2மே குழப்பிக்காதீங்க, கவனமா இருந்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி முதல் ஐபிஎல் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை மறக்காம எல்லாருமே நமக்காக லைக் பண்ணுங்க. எல்லா மேட்சுக்கான டீம்ஸ் நம்ம கொடுக்க போறோம். பிளஸ் லீடர் போர்டுக்கான டீம்ஸுக்காக அதுக்கும் ஒரு தனியா நம்ம எப்பவும் போல ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி ஒரு 6ல இருந்து 9 கிராண்ட் லீக் டீம் எப்படி கிரியேட் பண்றோம், எப்படி எந்தெந்த மெத்தட்ல கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து தனியா போடுவோம். ஸோ அதுக்கும் வந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஸோ மறக்காம எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபேண்டசி விளையாடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.